புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். ஒரு பக்கம் இந்த சமூகமானது அறிவியலை நோக்கி எங்கேயோ போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சிலர் அமானுஷ்யங்களையும் மூட நம்பிக்கைகளையும் இன்னும் பின்பற்றிட்டு வர்றாங்க. அப்படிங்கிறது உணர்த்தும் விதமாக நடந்த ஒரு சம்பவத்தையும், சாதாரண செயல்கள் கூட குற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது உணர்த்தும் விதமாக தேனியில் நடந்த ஒரு சம்பவத்தோடு இந்த நாட்டையே உலுக்கிய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளி விடுதலையான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சாலையோர வியாபாரியை கடத்தி கொன்ற பயங்கரம். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த சாலையோர வியாபாரிகள் 2 பேரை தேனியில் இருக்கக்கூடிய சிலர் கடத்திட்டு போய் அடித்து துன்புறுத்தினதில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். போலீசார்ட்ட சிக்காமல் இருக்க உயிரிழந்த நபரை தோட்டத்திலேயே புதைத்த கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதியை சேர்ந்த திலீப் ஊராக சென்று வீடுகளில் அலங்காரத்திற்கு வைக்கும் கண்ணாடி பொருட்களை விற்பனை செய்து வந்திருக்கிறார். இந்நிலையில் திலீப் கடந்த வாரத்தில் தமிழகத்தில் தேனி பகுதிக்கு வியாபாரத்திற்காக வந்தவர் திடீரென காணாமல் போயிருக்கிறார். அவரது வீட்டில் அவரை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருந்த நிலையில் திலீப்புடன் சென்ற கழுவா என்பவர் திலீப்பை கடத்தி சென்று விட்டதாக அவரது உறவினர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்த தகவலின் அடிப்படையில் திலீப்பின் உறவினரான நிர்மலா என்பவர் கடந்த வாரத்தில் இது குறித்து தேனி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த தேனி போலீசார் திலீப்பின் நண்பரான குழுவாவிடம் நடந்தது குறித்து விசாரித்த பொழுது அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தேனி அன்னஞ்சி பகுதியை சேர்ந்த முகேஷ் என்பவரை கைது செய்து விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதில் வீட்டு அலங்கார பொருட்களை விற்று வந்த திலீப்பும் கழுவாவும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேனி அன்னஞ்சி பகுதியை சேர்ந்த ஜெயக்குமாரிடம் போலி நகைகளை விற்பனை செய்து 2 லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்துள்ளனர். இந்நிலையில் மீண்டும் அதே போல ஜெயக்குமாரின் உறவினரான ஆண்டிப்பட்டியை சேர்ந்த மோகன் என்பவருக்கு திலீப் மற்றும் கழுவாவும் போலி நகைகளை ஏமாற்றி விற்பனை செய்ய முயன்று சிக்கியுள்ளார். இதையடுத்து அவர்கள் இருவரையும் அழைத்துச் சென்று அவர்கள் இருவரையும் பிடித்து அடித்து விசாரித்துள்ளனர். அப்போது அவர்கள் தாக்கியதில் திலீப் உயிரிழந்து விடவே அதிர்ச்சியடைந்த அனைவரும் கழுவாவை மட்டும் அனுப்பி வைத்துவிட்டு திலீப்பின் உடலை மக்கள் அதிகம் பயன்பாடின்றி உள்ள தோட்டத்திற்கு எடுத்துச் சென்று சுமார் 10 அடி வரை பள்ளம் தோண்டி திலீப்பின் உடலை புதைத்துள்ளனர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து வழக்கில் சம்பந்தப்பட்ட முருகனை அழைத்துச் சென்ற போலீசார் திலீப்பின் உடல் புதைக்கப்பட்ட இடத்தினை அடையாளம் கண்டு பெரியகுளம் தாசில்தார் மருது, தேனி உதவி காவல் கண்காணிப்பாளர் கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்தர் முன்னிலையில் ஜேசிபி உதவியுடன் மண் தோண்டப்பட்டு உடல் கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் திலீப்பின் உடலை அங்கேயே பிரேத பரிசோதனைகள் முடித்து உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். அதே நேரத்தில் இந்த சம்பவத்தில் இதுவரை 7 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இதில் தொடர்புடைய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த மாதிரி இனம் தெரியாதவர்களை போலி நபர்களை நம்பி நகை வாங்குவது முதல் தவறு. எவ்வளவு நகைக்கடைகள் இருக்கு, தங்க நகை பற்றைகள் இருக்கு. அவங்களுக்கு வந்து நேரடியா போய் தங்க நகையை வாங்கணும் அப்படின்னோம்னா நமக்கு இது மாதிரியான பிரச்சனைகளோ மனசு தொல்லையோ ஏமாற்றமோ நம்ம ஆகிறதுக்கான வாய்ப்பு முற்றிலும் எதுவுமே கிடையாது. ஆனா இனம் தெரியாத வாலிபர்களை நம்பி இவங்க ஏமாற்றம் அடைஞ்சிடுறாங்க. இது மாபெரும் தவறான ஒரு விஷயம். இது வந்து இந்த மாதிரியான தவறான விஷயங்களை முன்னெடுத்து செல்லாம தங்க நகைகளை ரொம்ப ஆராய்ந்து தங்க விலை முற்று அளவில் இருக்குது. அந்த தங்க நகைகளை எப்படி நம்ம வாங்கணும், தெரிஞ்சவங்ககிட்ட இன்னும் எவ்வளவோ நகைக்கடைகள் எவ்வளவோ தங்க நகை பட்டைகள்லாம் இருக்கிற போது தெரியாத நபரோட வாங்கி ஏமாற்றம் அடைகிறத தயவு செய்து பொதுமக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இது மாதிரியான சிக்கல்லையோ இது மாதிரியான தொந்தரவுகள்லையோ சிக்கி மாட்டாம ஒரு நல்லது ஒரு சிந்தனையில தெரிந்தவரிடம் நகையை வாங்கினால் இது போன்ற பேராபத்து வராமல் இருக்கும். இந்த கொலையானது தேனி மாநகரில் பெரும் பரபரப்பையும் ரொம்ப மன வேதனையும் மன அழுத்தத்தையும் உருவாக்கி இருக்கு. இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னா
தெரியாத நபரிடம் நகை வாங்குவதை நிறுத்தி தெரிந்தவருடன் நகையை பெற்றுக்கொள்வதை முழுமையாக நாம் நடைமுறை கொண்டு வந்தோம் அப்படின்னா இது போன்ற சிக்கலிலிருந்து நாம் தப்பிவிடலாம். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.